Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. டாஸ்மாக் மதுபான கொள்முதல் அரசு அமைப்பு பப்ளிக் பெர்செப்ஷன் ஊழல் நடக்குதுங்கிறது தான் உண்மை. பல ஆண்டுகளாக இந்த ஆட்சியில், போன ஆட்சியில், அதுக்கு முந்தின ஆட்சியில் எல்லாருக்கும் இது தெரிஞ்ச ஓப்பன் சீக்ரெட். எப்போ பிஎம்எல்ஏக்குள்ள வருது? சட்டவிரோத பணம் நாட்டின் பொது பொருளாதாரத்தோட இணையும் போது தானே. அதாவது பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன், இந்த மூணும் நடந்திருக்கணும். இன்டகிரேஷன் வரணும்ல. அப்போ அதுக்குள்ள எப்படி நீங்க 1000 கோடிங்கிற அந்த கணக்குக்கு வந்தீங்க? நடக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை சொல்லிட்டாருங்க, அவர் ரொம்ப அறிவாளி. ஆனா 40,000 கோடியா கூட இருக்கலாம், 100 கோடியா கூட இருக்கலாம். ரெண்டு பக்கம் பிரஸ் ரிலீஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதே வழக்கத்துக்கு விரோதமான ஒன்று. அதுக்கு முந்தையே டாஸ்மாக்ல ஊழல்ங்கிற குற்றச்சாட்டை பிஜேபி வச்சிருச்சு. பிஜேபி மத்தியில் ஆளுங்கட்சி கீழே இடி இருக்கு. இடி இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது எல்லா மாநிலங்களையும் எடுக்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சம். அப்படிங்கும் போது அந்த பெர்செப்ஷன் அப்படித்தானே வரும். ஷெட்யூல்டு அஃபென்ஸ்ல, பிரிடிகேட் அஃபென்ஸ்ல மைன்ஸ் இல்ல, டாஸ்மாக் இல்ல, இது ஒரு வாதம். ஆனா இதன் மூலமாக கிடைக்கிற பணம் 500, 1000, 10,000, 1 கோடியோ 50 கோடியோ அது வரும்ல. அல்டிமேட்டா சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் எதை குறிக்குது? சட்டவிரோத பண பரிமாற்றத்தை தானே குறிக்குது. அப்ப நீங்க எந்த டிபார்ட்மெண்டா இருந்தான்னா, எதுவா இருந்தான்னா. சார், அண்ணாமலை சொல்லியிருக்காரு, டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால், பூகேஷ் பாகல், அந்த லிஸ்ட்ல தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வருவாரு, ஏன்னா போடுவோம் அப்படின்லாம் பேசுறாரு சார். லாஜிக்கலா சரியா? அப்படி பேசுனதுனால தாங்க இந்த குற்றச்சாட்டு எல்லாமே வந்துருச்சு. மத்திய பிஜேபி கீழ இருக்கிற ஒரு அமைப்பு அது மாதிரிலாம் பல விதமான சந்தேகம் நிழல்கள் படிந்து விட்டன. அப்ப அண்ணாமலை அதை எடுத்து பேசும்போது அண்ணாமலைக்கு முன்கூட்டியே ரிப்போர்ட் வந்துருச்சாங்கிற கேள்வி வந்துருது. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம் தாமரை சார், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி சார். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் டாஸ்மார்க்ல ஒரு 2 நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு ரைடு போயிருந்தது. இந்த ரைடை எதிர்த்து தமிழ்நாடு அரசும் சரி, டாஸ்மார்க் நிர்வாகமும் சரி, நம்ம சென்னை ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அந்த பெட்டிஷன்ல பொறுத்த வரைக்கும் நேத்தி ஆர்டர்ஸ்ல இருக்கு, அதிகாரத்தை அமலாக்கத்துறை செயல்படுத்திய விதம் தவறு அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. 25ஆம் தேதி வரை எந்த ஒரு இந்த வழக்குல நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டு போக கூடாது அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு போட்ட மனுவுக்கு அமலாக்கத்துறை பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனையும் கொடுத்திருக்காங்க. எப்படி சார் இந்த ஆர்டர்ஸை பாக்குறீங்க? உண்மையாலுமே அமலாக்கத்துறை இந்த ரைட்ஸ்ல தங்களுடைய வரம்பை மீறி செயல்பட்டு இருக்காங்களா? பொதுவாகவே அமலாக்கத்துறை வரம்பை மீறி செயல்படுகிறது என்பதுதான் எங்களை போன்ற வழக்கறிஞர்களின் அபிப்பிராயமே. அதுதான் எப்போதுமே, இந்த வழக்குன்னு இல்லை, இந்தியா முழுவதும். லோக்சபால சமீபத்தில் ஒரு கேள்விக்கு பதில், மொத்தம் அமலாக்கத்துறை அமலாக்க பிரிவு போட்ட வழக்குல எத்தனை சதவீதம் கன்விக்ஷன் கேள்வி. 1% வந்திருக்குங்க, வெறும் 1%. 100 வழக்கு போட்டா 1 வழக்கு தான் ப்ரூவ் ஆகும். மிச்சம் அதாவது அரசியல்வாதிகள் மேல போட்ட வழக்கை மட்டும் தனியா எடுத்து, அப்போ மீதி வழக்குகள் அது நிரூபிக்கப்படாத விஷயத்துக்குள்ள போய் சேருது. அரசியல்வாதிகளுக்கு அவங்க அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போயிடும். அப்போ ஏன் இந்த நிலை? பிஎம்எல்ஏங்கிற மாதிரியான ஒரு சட்டம் தேவையா அப்படின்னா தேவை. என்ன காரணம்னா, அது இன்டர்நேஷனலா நம்ம ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் கீழே பல்வேறு நாடுகள் பல்வேறு பெயர்களில் வச்சிருக்கிற சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம். இப்போ சட்டவிரோத பணம்னா என்ன? பெரிய குற்றங்கள், போதை மருந்து, ஆயுத கடத்தல், இதுல எல்லாம் ஈடுபட்டு பெரிய அளவுக்கான நிழல் மணி வைத்திருப்பவர்கள், நிழல் பணம் வைத்திருப்பவர்கள் நாட்டு அரசாங்கத்தையே கவிழ்க்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக திகழ்கிறார்கள். நீங்க நிறைய சிறிய நாடுகள் இதை பார்க்கலாம். உதாரணமா லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், மெக்சிகோ மாதிரி ட்ரக் கார்டல் இருக்கிற நாடுகள், இங்கெல்லாம் இது சர்வ சகஜமா நடக்குது. அப்ப இதை நாம் தடுக்க வேண்டும், உலக அளவுல தடுக்க வேண்டும், அதுக்கு கடுமையான சட்டங்கள் தேவை, இப்படியான ஒரு கான்செப்ட். துரதிருஷ்டவசமா இந்தியா உட்பட சில நாடுகளில் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்ட நோக்கத்தை தாண்டி அரசியலுக்குள்ள வருது. அதாவது நிழல் பணம் அரசியலுக்கு பயன்படக்கூடாது என்று தடுத்தது போக இது அரசியலுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த சட்டம். இதுதான் இதோட உண்மையான சிக்கல். மற்றபடி நம்ம இடி அமைப்பு பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஜெம் ஆபீசர்ஸ் தான் நம்ம உள்ள எடுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு துறையிலையும் சிறந்து விளங்குகிற அலுவலர்கள். ஏன்னா அது நேரடியா போலீஸ் நம்ம சொல்ல முடியாது. ஈவன் டாக்ஸ் அபிஷியல்ஸ் இருக்காங்க, அக்கௌண்டிங் அபிஷியல்ஸ் இருக்காங்க. ஐநா சபை பாராட்டி இருக்கு நம்மளோட இடி அமைப்பை.
ஆனா இந்திய திருநாட்டுக்குள்ள இடி பேர்ல வந்து தொடர்ந்து களங்கம் வந்துகிட்டே தான் இருக்கு. காரணம் அரசியலுக்கு பயன்படுத்துவது. அதை வந்து நாம் கண்டிக்கிறோம். ஆனா இந்த குறிப்பிட்ட வழக்கை நம்ம எடுத்துக்கிடுவோம். டாஸ்மாக் வழக்கு. டாஸ்மாக் மதுபான கொள்முதல் அரசு அமைப்பு. அப்போ இதுல வந்து ஊழல் நடக்குதா நடக்கலையா, பப்ளிக் பர்செப்ஷன் ஊழல் நடக்குதுங்கிறது தான் உண்மை. பல ஆண்டுகளாக இந்த ஆட்சியில, போன ஆட்சியில, அதுக்கு முந்தின ஆட்சியில, எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. அது ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு கடையில பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறவங்கல இருந்து பார் வச்சு நடத்துறவங்க, அப்புறம் வந்து அதே நேரத்துல டிரான்ஸ்போர்ட்ல ஈடுபடுறவங்க, அதுல பாட்டிலிங்ல ஈடுபடுறவங்க, வடிப்பாலைகள் நடத்துறவங்க எல்லாருக்கும் இது தெரிஞ்ச ஓப்பன் சீக்ரெட்டுங்க. அப்போ இந்த இடத்துல யார் நடவடிக்கை எடுக்கணும், இதுதான் முக்கியமான கேள்வி. மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்ட துறை, மாநில அரசின் துறை தான். இங்க டாஸ்மாக் பேர் இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்துல வெவ்வேறு பேர் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, மாநில அரசின் அமைப்புகளுக்கு நம்ம விஜிலன்ஸ் அமைப்புகள் வச்சிருக்கோம். ஒட்டுமொத்தமா டிவிஎஸ்சி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஜிலன்ஸ் அமைப்பு இருக்கு. ஈவன் கோர்ட்டு கூட இருக்குங்க, ஜுடிஷியல் விஜிலன்ஸ். சமீபத்துல நேற்றைக்கு வந்து டெல்லி ஹைகோர்ட் ஒரு நீதிபதிகள் ஒருவர், அவர் வீட்டுல தீ விபத்து ஏற்பட்டுருச்சு. அப்ப அவரு ஊர்ல இல்ல, தீ அணைக்க போனோம், கையில கட்டுக்கட்டா போனோம். இன்னைக்கு அவரை ரிசைன் பண்ண சொல்றாங்க, டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. அங்கிங்கனாதபடி எங்கும் வியாபித்திருப்பது ஊழல். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த அமைப்புகளுக்கான அதிகாரம் என்னங்கிறது தான் கேள்வி. அப்போ இடி ஊழலை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பா? நிச்சயமா இல்லை. என்ன காரணம்னா அதுக்கு வெவ்வேறு அமைப்புகள் இருக்கு. அப்ப எல்லா அமைப்புகளையும் அதிகாரத்தையும் எடுத்துக்கிட்டு செயல்படுவதற்கான சூப்பர் போலீஸா ஒரு அமைப்பு செயல்படலாமா? அதுவும் மிகப்பெரிய அதிகாரங்கள் கொண்ட பிஎம்எல்ஏவை செயல்படுத்துகிற ஒரு அமைப்பு. இப்போ பிஎம்எல்ஏ என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அடிக்கடி எல்லாரும் பேப்பர்ல பாக்குறீங்க. இசிஐஆர் எஃப்ஐஆரும் ஒன்னான்னா அடிப்படையில பெரிய வேறுபாடு இருக்கு. என்னன்னா எஃப்ஐஆர் நீங்க காப்பி கொடுத்தே ஆகணும், இசிஐஆர் காப்பி கொடுக்க வேண்டாம், அது அவசியமே கிடையாது. இசிஐஆர் ஆக்டுக்குள்ள இருக்கா, ரூல்ஸுக்குள்ள இருக்கானா? இல்ல. இசிஐஆர்ங்கிற எஃப்ஐஆர்ங்கிறது ஆக்டுக்குள்ள இருக்குங்க. எஃப்ஐஆர் பற்றி எத்தனையோ தீர்ப்புகள்லாம் வந்தாச்சு. இசிஐஆர் பற்றிய தீர்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. ஆக்டுக்குள்ளேயோ இல்ல ஆக்டை செயல்படுத்துற ரூல்ஸுக்குள்ளேயோ எப்பவுமே பேர் ஆக்ட் வந்து முக்கியம் இல்லை. பேர் ஆக்டுங்கிறது சட்டம், எழுதப்பட்ட சட்டம். சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய விதிகள், அதுக்கு பிறகு இயற்றப்பட்ட சட்டம். அதாவது கோர்ட்டுகள் வந்து நீதிமன்றங்கள் பல்வேறு காலகட்டங்களில் சட்ட வியாக்கியானம் கொடுத்திருக்கும். அப்போ அது வந்து இந்தியாவில் எழுதப்பட்ட சட்டங்களை விட இயற்றப்பட்ட சட்டங்கள் வந்து அதிகம். அதாவது நீதிமன்றங்களால் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு செட்டில்டு லாவா ஆகிற வரைக்கும் இதுதான் நிலைமை. அப்போ இசிஐஆரை ஷேர் பண்ணலைன்னா இசிஐஆருங்கிறது சட்டப்படியான நடவடிக்கையே இல்லையே என்றால் அமலாக்க பிரிவு என்ன சொல்றா, இது நாங்க வழக்கத்துல வச்சிருக்கோம், இன்டர்னல் ரெக்கார்டு. எஃப்ஐஆர் வந்து மேண்டேட்டரி ரெக்கார்டு. இது வந்து ஒரு அமைப்பு தனது புலன் விசாரணைக்கு தன் அதிகாரிகள் மட்டத்துல விடுகிற ஒரு சுற்றறிக்கை. இதை நாங்க எப்படி உங்களுக்கு தருவோம், எங்க கோப்பம் உங்களுக்கு காட்ட முடியுமா? இது அவங்க கேட்கிற கேள்வி. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன கொடுத்துருச்சுன்னா, இசிஐஆர் நீங்க ஷேர் பண்ண வேண்டாம், அது இன்டர்னல் டாக்குமெண்ட் தான். ஆனா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இன்டர்னல் டாக்குமெண்ட் கிடையாதுல்ல. இல்ல, அதை முதல்ல அக்யூஸ்ட கைது பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். டாஸ்மாக்ல கைது வந்துருச்சானா வரல. அப்படின்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்ங்கிற அந்த வாதம் வராது. அப்ப அதனால எங்க ஜுடிஷியலுக்குள்ள நீங்க வரீங்க, இது வந்து சட்டப்படி தவறு அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து தமிழ்நாடு அரசு தன்னுடைய வாதமா வச்சிருக்குல்ல சார். அது ஏன் வைக்குதுன்னா, அதிகார பகிர்வு வந்து ஒரு ஜனநாயகத்துல ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரம் இருக்கும். இப்போ உதாரணமா ஒரு ஆக்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுதான் நம்ம வந்து ஷெட்யூல்ட் அஃபென்ஸ், பிரிடிகேட் அஃபென்ஸ் சொல்றோம், முன்கணிப்பு குற்றம். இதான் குற்றம் அப்படின்னு ஆக்டே சொல்லிருது, முன்கூட்டியே கணிச்சிருது. ரொம்ப சிம்பிள் உதாரணம் சொல்றேன். ஒரு செக் ரிட்டர்ன் எல்லாருக்கும் தெரியும், செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல அது குற்றம் கிடையாதுங்க. செக் ரிட்டர்ன் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்த உடனே அது குற்றம். அதாவது செக்குன்னு ஒண்ணு நீங்க இஷ்யூ பண்ணி ரிட்டர்ன் ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான் குற்றவாளி. நீங்க தான் அது ஏன் செக் இல்லைன்னோ இல்ல வேற காரணங்களையோ வைத்து நிரூபிக்க வேணும். பிரிசம்ப்ஷன் வந்து உங்க பேர்ல. வழக்கமா கிரிமினல் ஆக்ட்ல நிரூபிக்கப்படுவரை அனைவரும் நிரபராதிகள், இது எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா ஸ்பெஷல் ஆக்ட்ல அப்படி கிடையாது. உதாரணமா செக் ரிட்டர்ன் ஆக்ட், உதாரணமா பிஎம்எல்ஏ, இதுல எல்லாமே குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லணும். போறோம். குற்றவாளி நினைச்சுதான் நம்ம ஷெட்யூல் ரெஃபரன்ஸ்க்குள்ள போறோம். ஏன்னா முன்கணிப்பு குற்றம் பிரிடிகேட் அஃபென்ஸ். அப்போ முக்கியமானது இதுல என்னன்னா பிரிடிகேட் அஃபென்ஸா இல்லையான்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதாயிருது. ஓகே சார், இந்த டாஸ்மார்க் பிரெடிகேட் அஃபென்ஸ்க்குள்ள வருதா சார், இல்ல ஷெட்யூல் ஆகியிருக்கா? இந்த ஷெட்யூல்ல அப்படி இல்லைங்க. அதாவது ஷெட்யூல்ல வந்து அவங்க எப்படி விஸ்தரிக்கிறாங்கன்னா, டாஸ்மாக்ல ஊழல் நடக்குது, 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துருச்சு. இந்த 1000 கோடி ரூபாய் அப்ப சட்டவிரோத பணம் தானே. ஆமா, ஏற்கனவே இதை பத்தி ஒரு முறை பேசியிருக்கோம். கூறுகள் என்னெல்லாம்? பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன். எஸ், பிரெடிகேட் அஃபென்ஸ்ல தொடங்குது அது. ஆமா. அப்போ 1000 crores, அந்த 1000 crores நீங்க வந்து லேயர் பண்ணி நாட்டின் பொது பொருளாதாரத்தோட இணைச்சிட்டீங்க. அப்படிங்கும் போதுதான் அது வந்து எங்களோட ஷெட்யூல்ட் அஃபென்ஸ்க்குள்ள பிஎம்எல்ஏக்குள்ள வருதுங்கிறது வாதம். ஓகே, நீங்க டாஸ்மாக் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து அது உங்களோட இன்டர்னல் அமைப்பு தான், அது அரசு அமைப்பு தான். ஆனா சட்டவிரோத பணம்னு வரும்போது அது எங்க சட்டத்துக்குள்ள வருது இல்ல, பிஎம்எல்ஏக்குள்ள வருது இல்ல. அப்போ எப்போ பிஎம்எல்ஏக்குள்ள வருது? சட்டவிரோத பணம் நாட்டின் பொது பொருளாதாரத்தோட இணையும் போது தானே. அதாவது பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன் இந்த மூணு நடந்திருக்கணும். இன்டகிரேஷன் வரணும்ல, இன்டகிரேஷன் வரணும். அப்போ அதுக்குள்ள எப்படி நீங்க 1000 கோடிங்கிற அந்த கணக்குக்கு வந்தீங்க? மொத்தம் 20 இடத்துல ரெய்டு. 20 நடக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை சொல்லிட்டாருங்க, அவர் ரொம்ப அறிவாளி, அதெல்லாம் முதல்ல சொல்லிடுவாரு, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா 1000 கோடி ஃபிகர் அரைவ் பண்ணது. ஓகே, 40,000 கோடியா கூட இருக்கலாம், ஓகே, 100 கோடியா கூட இருக்கலாம். 20 இடத்துல நடத்தின சர்ச் அண்ட் சீசர்ல கிடைத்த எல்லா ஆவணத்தையும் பரிசீலிக்காமலேயே எப்படி நீங்க இன்டர்னலா ஒரு டாக்குமெண்ட ப்ரிப்பேர் பண்ணி அதை எக்ஸ்டர்னலா சர்க்குலேட் பண்ணீங்க? ஏன்னா 1000 கோடி ஊழல். ஆமா ஆமா, அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அபிஷியலா நீங்க பிரஸ் ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளவு வேகமாக செயல்படுகிற அளவுக்கா வந்து இடி இருக்குங்கிற கேள்வி வந்துரும்ல. 6ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 நாள் முடிஞ்சிருக்குங்க. அப்புறம் இடி ஆபீசரும் அவனும் வீட்டுக்கு போகணும், எல்லாம் பாத்ரூம் போகணும், எல்லாம் செய்யணும்ல. அப்புறம் வந்து இடி ஆபீஸ்க்குள்ள இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க எல்லாம் கலந்து ஆலோசிக்கணும்ல. எப்படி 4-5 நாளைக்குள்ள வந்து 2 பக்கம் பிரஸ் ரிலீஸ் வருது, அதுக்கடுத்த 2-3 நாளைக்குள்ளே எப்படி வந்து பிஜேபி அல்லது தமிழ்நாடு பிஜேபி உடனே போராட்டத்தை அறிவிக்குது. அப்போ அந்த இடத்துல தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுது? அந்த அபிடவிட் மொத்தம் 3 வழக்குங்க இது. இந்த 3 வழக்குல அவங்க வந்து அபிடவிட்ல சொல்லியிருக்கிறதே என்னன்னா, அந்த சர்ச் அண்ட் சீசருக்கு ஒரு இல்லீகல் நோக்கம் இருக்கு, சட்டவிரோத நோக்கம். அந்த நோக்கம் என்னன்னா நெகட்டிவ் பெர்செப்ஷன் கொண்டு வர்றது, அரசு மேல எதிர்மறையான பிம்பத்தை உருவாக்குதல், அண்டர்மைன் பப்ளிக் ட்ரஸ்ட். இந்த ரெண்டையும் நான் முக்கியமா பாக்குறேங்க. நெகட்டிவ் பெர்செப்ஷன், அண்டர்மைன் பப்ளிக் ட்ரஸ்ட், மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை சீர்குலைக்கிற விதமாக நடந்து கொள்ளுதல். அதனால இந்த ரைடு வந்து இல்லீகல், அதனால வந்து இந்த நடவடிக்கை எல்லாம் ரத்து பண்ணணும், அது வரைக்கும் ஸ்டே. இதுதான் வந்து அந்த கேள்விங்க. அப்போ எப்படி வந்து நீங்க அரசு வந்து மக்கள் நம்பிக்கை குலைக்கும் விதமாக எப்படி ஈடி நடந்து கொண்டதுன்னா, நீங்க 2 பக்கம் பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கீங்களா, அது எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்குல்ல, எல்லா ஊடகத்திலையும் பேசப்பட்டிருக்குல்ல. அப்படின்னா மக்கள் வந்து எப்படி வந்து அரசை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்வார்கள்? இந்த கேள்விக்கு விடை கொடுக்க வேண்டியது இப்ப இடி. என்னன்னா அது எப்படி கொடுக்க முடியும்? அவங்க சுப்ரீம் கோர்ட் தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். 2 பக்கம் பிரஸ் ரிலீஸ் கொடுக்கறது அப்படிங்கறதே வழக்கத்துக்கு விரோதமான ஒன்று. அதுக்கு முந்தையே வந்து டாஸ்மாக்ல ஊழல்ங்கிற குற்றச்சாட்டை பிஜேபி வச்சிருச்சு. பிஜேபி மத்தியில் ஆளுங்கட்சி கீழே இடி இருக்கு. இடி இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது எல்லா மாநிலங்களையும் எடுக்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சம். அப்படிங்கும் போது அந்த பெர்செப்ஷன் அப்படித்தானே வரும். அதனாலதான் நீதிபதிகள் என்ன கேட்கிறாங்க, நாங்களும் பேப்பர் படிக்கிறோம்ல, பொய்ய சொல்லாதீங்க, பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களா. இது உடுமலை நாராயணகவி பாடலுங்க. பொய்யை சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க போக்கத்த பசங்களா. நள்ளிரவு வரைக்கும் ரைட்ஸ் நடந்திருக்கு, நடக்கலைங்கிறாங்க. இல்ல அது எங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு டாஸ்மாக் சார்பா வாதாடின மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சிங் சொல்றாரு. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க வேண்டிய கடமை அவங்க கடமை அவங்களுக்கும் இருக்கு. அது கடைநிலை ஊழியர்ல இருந்து மேல்மட்ட ஊழியர் வரைக்கும்ன்றாங்க. அதுல மேல்மட்டங்கிறது எம்டிங்க. எம்டி வந்து விசாகன் ஐஏஎஸ் ஆபீசர், ஆல் இந்தியா ஆபீசர்.
அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற ஜிஎம் வந்து சங்கீதா, அவங்க வந்து பெண் டாப் பெண் அதிகாரி, அதாவது குரூப் 1 ஆபீசர், எம்டிக்கு கீழே நெக்ஸ்ட் டு எம்டின்னு வைங்களேன், நம்பர் 2. அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ டிஜிஎம் ஜோதி, இப்படி பல பெயர்கள் அதுல இருக்கு. நமக்கு உண்மையிலே அதை பற்றிய டீட்டெயில்கள் கிடையாது. பொதுவான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, கடைநிலை ஊழியர்ல இருந்து மேல்மட்ட ஊழியர்கள் வரைக்கும் பெண் ஊழியர்களை வந்து பல மணி நேரம் விசாரணைங்கிற பெயர்லயும் ராத்திரி 1 மணிக்கு அனுப்பிட்டு திருப்பி காலையில 8 மணிக்கு வாங்க, மென்டல் டார்ச்சர். அப்போ இது வந்து நெகட்டிவ் பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுது. அப்படின்னா ஸ்டே ஆன் இடி ஆக்ஷன். அப்போ ஸ்டே அப்படின்னா ஒரு நீதிமன்றம் அப்படியான ஒரு ஆம்னிபஸ் ஸ்டே உடனே கொடுக்காது. ஏன்னா பொருளாதார குற்றச்சாட்டு பொருளாதார குற்றச்சாட்டு. அதனால நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க திங்கட்கிழமை வந்து இதுக்கு மறுமொழி சொல்லுங்க, டாக்குமெண்ட் கொடுங்க, நீங்க உங்க தரப்பு டாக்குமெண்ட் கொடுங்க, உங்க பிரேயர் சரியில்லை, அரசு தரப்பு பிரேயர் சரியில்லைன்றாங்க. ஏன்னா அப்படி ஆம்னிபஸ் கொடுக்க முடியாதுங்க. ஒட்டுமொத்தமா பொதுவா எல்லாத்துக்கும் சேர்த்து தடை அப்படின்னா இந்த நாட்டுல ஒரு வேலையுமே நடக்காது. அதனால பிரேயரை அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்ப பிரேயரை அமெண்ட் பண்ண வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. என்ன பிரேயர் நோக்கி சார் போக வாய்ப்பு இருக்கு? என்ன பிரேயர் மறுபடியும் அந்த பிரேயரை டெல் தாங்க பண்ணணும். அது நான் படிச்சு பார்க்கும்போதே நினைச்சேன், இது எப்படி இந்த பிரேயர் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு. ஆம்னிபஸ் பிரேயர் கொடுக்க முடியாது இல்லையா? நீங்க நீதிமன்றத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, பொதுவான கோரிக்கையா இருந்துச்சு அப்படின்னா அது நீதிமன்றம் எப்படி அக்செப்ட் பண்ணும்? ஓகே, அதாவது ஸ்டே பண்ணணும்னு கேக்குறாங்களா? இடி பண்ண இந்த ரைட்ஸ் அவங்க பண்ண எதுவுமே பண்ணக்கூடாது, ஸ்டே பண்ணணும்னு தமிழ்நாடு அரசு கேட்டிருக்காங்களா சார்? இல்ல, அவங்க நாம ஸ்டே பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பிஎம்எல்ஏ கீழே டாஸ்மாக் மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு ஸ்டே, அதுக்கு பெரிய அளவுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா நிறைய கேள்விகள், இப்ப உதாரணமா பர்சனல் லிபர்ட்டி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு தாங்க. சில ஸ்பெசிபிக்கான குற்றச்சாட்டு வந்து நீதிமன்றம் முடிவெடுக்கணும். என்ன ஸ்பெசிபிக்கான குற்றச்சாட்டுனா, இப்போ இசிஐஆர் ஷேர் பண்ணணும், அது ஏற்கனவே ஷேர் பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. சோ இசிஐஆர்ங்கிறது அது ரொம்ப இன்டர்னல். அதாவது ஒரு ஆபீஸ்க்குள்ள நடக்கிற ஒரு உங்க ஆபீஸ் இன்வாய்ஸை கொடுன்னு நான் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அது எல்லா ஆபீஸ்க்கும் ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட் இருக்கும்ல. அப்ப ஆனா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கணும். ஆனா இங்க அரெஸ்ட் வரல. அப்ப எங்களுக்கு எதையுமே கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா என்ன குற்றச்சாட்டை வைத்து நீங்க இந்த நடவடிக்கையில ஈடுபட்டீங்க என்கிற கேள்விக்கான பதில் வேணும்ல. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ உதாரணமா டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. 1000 கோடி ரூபாய் ஊழல் எந்த பீரியட்ல நடந்திருக்கு, எத்தனை எஃப்ஐஆர்களின் அடிப்படையில இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அப்படின்னா கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் வருது. அதுல அவங்க டீடைலா அந்த பிரஸ் ரிலீஸ்ல அதை கொடுக்கல. இப்போ அமைச்சராக இருந்த காலத்துல இருந்து, ஆமா, 2021ல திமுக அரசு வருது. அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குங்கிறதாங்க என்னோட இது. அதாவதுங்க, நான் ஒரு சின்ன என்னோட இதுல இருந்து ஒரு உதாரணம் சொல்றேன். அப்போ வந்து எம்ஜிஆர் காலத்துல எல்லா கடையும் உண்டு. IMFல இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் கடை, அப்புறம் சாராய கடை, கள்ளு கடை எல்லாம் உண்டு. சாராய கடையில பாட்டில் இருக்கு இல்லைங்களா, பாட்டில்ல அது கடாமார்க்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கடாமார்க்க வந்து பாட்டில் அடைக்கிறதுக்கு ஒரு தனி கான்ட்ராக்ட், பாட்டில் அடிச்சு மூடி போட்டு திருக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அப்புறம் மூடிய கலட்டி அவன் வந்து அதை பயன்படுத்திட்டு திருப்பி அப்படியே போட்டு போயிடுவான்ல. கலட்டும் போது மூடிக்கு கீழே வந்து ஒரு சுத்து வரும்ல, அது பேர் காலர்னு பேருங்க. எந்த பாட்டில் மூடியை நீங்க கலட்டி திறந்தாலும் மூடியும் அந்த கீழே இருக்கிற காலரும் சேர்ந்து ஒரு சீல் இருக்கும். அந்த சீல் உடஞ்ச பிறகு காலர் பாட்டிலுக்குள்ளேயே இருக்கும், அதாவது பாட்டிலோட வெளிப்பகுதியிலேயே இருக்கும். அந்த காலரை கட் பண்ணி வித்தா லாபம். பாட்டில் கூட இல்ல, மூடி கூட இல்ல, காலர். அது ஒரு கேரளாக்காரர், அது கான்ட்ராக்ட். இது எல்லாமே அந்த 80 காலகட்டங்க. அதுல பெரிய ஊழல் நடந்துருச்சுன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அப்ப கடாமார்க் சாராய பாட்டில் காலர்லயே ஊழல் என்கிற குற்றச்சாட்டு 45 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இன்னைக்கும் அதே குற்றச்சாட்டு வர்றதுல எனக்கு என்னமோ வியப்பா தெரியல. காலம் திருப்பி பழைய விஷயங்களே தான் இந்த பாலிடிக்ஸ்ல ரிப்பீட் ஆயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பவர், இப்ப இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி ஆஃப் மணி லாண்டரிங் இன்டு எ பிரிடிகேட் அஃபென்ஸ், அரேசிங் அவுட்,
அவுட் ஆஃப் அண்ட் வித்தின் டெரிட்டோரியல் லிமிட்ஸ் ஆஃப் ஸ்டேட். ம். இதை வந்து நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஆம்னிபஸ் பிரேயர் வந்து எடுபடாது. ஓகே. அதாவது மாநிலத்துக்குள்ள சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்துக்கு கீழே வர்ற பரிவர்த்தனை வந்தா ஓகே. அதை விசாரிக்க முடியாதுன்னு நம்ம கேட்க முடியாதுல்ல. இந்த மணல் குவாரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இடி இதுல விசாரிக்க கிரவுண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு நிவாரணம் வாங்கினாங்க. சோ அதே மாதிரியான ஒரு டேர்ன் வந்து இங்க வர வாய்ப்பு இருக்கா சார்? இந்த இல்ல, வழக்கு அது வந்து முழுமையான நிவாரணம் அதுல கிடைக்கல. இங்க வந்து சம்மன் அனுப்புனாங்க. ஆமா, அது கரெக்டா. நேத்து கூட அதை ஒத்துட்டு இருக்காங்க. சம்மன் அனுப்புனது ம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்டே பண்ணுச்சு. ஆனா ம், சுப்ரீம் ம், கோர்ட் வந்து விசாரிக்கத்தான் செய்யணும்னு சொல்லிடுச்சு. அப்புறம் ஆமா, அதிகாரிகள் வாலண்டியரா அவங்களே போய் அந்த விசாரணைக்கு ஆஜரானாங்க. ஆஜரானாங்க. அதனால இன்னமும் அது முழுமையாக முடிந்த விவகாரம் அல்ல. இல்ல சார், இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் வந்து ஷெட்யூல் அஃபென்ஸ்லயோ ப்ரெடிகேட் அஃபென்ஸ்லயோ இல்லங்கிற ஒரு வாதமும் இருக்குல்ல அதாங்க, சார்? அதாவது ஷெட்யூல்டு அஃபென்ஸ்ல பிரிடிகேட் அஃபென்ஸ்ல மைன்ஸ் இல்ல, ம். டாஸ்மாக் இல்ல, இது ஒரு ம். வாதம். ஆமா. ஆனா இதன் மூலமாக கிடைக்கிற பணம் ம். ரூபாய் 500, 1000, 10,000, 1 கோடியோ 50 கோடியோ அது ம். வரும்ல. ஓகே சார். அல்டிமேட்டா சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் எதை குறிக்குது? சட்டவிரோத பண பரிமாற்றத்தை தானே குறிக்குது. எஸ், எஸ். அப்ப நீங்க வந்து எந்த டிபார்ட்மெண்டா இருந்தானே, எதுவா இருந்தாலும் இதுதானே அப்படிங்கிறது தான் அவங்க வாதமே. ஓகே சார். அந்த வாதத்தை எப்படி மறுவாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்குத்தானே நாங்க எங்க அரசுக்கு கீழே எல்லா மாநில அரசுகளுக்கும் கீழேயும் பல்வேறு துறைகள் இயங்குது. விஜிலன்ஸ். நம்ம கீழே எத்தனையோ விஜிலன்ஸ், டிபிஎஸ்சி, டாஸ்மாக் உள்ள கூட விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. நமக்கு டீடைல் தெரியாது. ம், ம், ம். அப்போ அவங்களுக்கு என்ன வேலை? அவங்களுக்கு வேலையும் இதே தானே. அவங்களும் வந்து நீங்க சட்டவிரோதமா டாஸ்மாக்ல ஊழல் பண்ணி ஒரு மேனேஜர் ஒருத்தர் பணம் சம்பாதிச்சிட்டாரு 1 கோடி ரூபா அப்படின்னா டிபிஎஸ்சி என்ன வழக்கு போடும்? டிஸ்ப்ரொபோர்ஷனட் அசெட்ல வந்துடும். ஆமா, வருமானத்தை மீறி சொத்து சேர்த்த உங்க வழக்கு. வருமானத்தை மீறிய சொத்து சேர்த்த வழக்கு. அதைத்தான் நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம்ல. அதையே நீங்க இப்படி மாத்தி சட்டவிரோத பணம், அதன் மூலமா வாங்கின சொத்து, அது வந்து ஓகே. லேயரிங், பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன் தானே இதுல வந்து கடைசியில வருது. அது எங்க ஜூரிஸ்டிக்ஷன் சொன்னீங்கன்னா அப்ப எங்க ஜூரிஸ்டிக்ஷன் என்ன? ஓகே. அதாவது நீங்க எங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல எப்படி வரீங்கன்னு கேள்வி கேக்குறாங்க. அப்ப இது எங்க ஜூரிஸ்டிக்ஷன்? ஏன்னா எஃப்ஐஆர் வந்து பல்வேறு ஆண்டுகளாக போடப்பட்டது. ம், ம். இப்போ 1000 கோடி ரூபாய் அப்படின்னு எங்க ஆட்சி, அதாவது இதுல இருந்து ஆட்சியை பிரிக்கிறாங்க. ம். பழைய அதாவது கோர்ட் அப்படி பிரிக்காது. கவர்மெண்ட்னா கண்டினியூ, மென்மே கம் மென்மே கோ, போகலாம் வரலாம். அரசு நிலையானது. ஆமா. டாஸ்மாக் நிலையானது, அதிகாரி நிலையானவர், ஐஏஎஸ் நிலையானவர். அப்படின்னா 10 வருஷமா இருந்தானே, 15 வருஷமா இருந்தானே. ம், ம், ஆனா ம். செக் பீரியட் என்னங்கிற கேள்வி வந்துடும். ஓகே சார். குறிப்பாக வந்து டாஸ்மாக் கூடிய இந்த ஆனுவல் ரிப்போர்ட் ஏடிஎம்கே காலத்துல இருந்து ஒரு ஜெயலலிதாமையார் அவர்கள் மறைந்த பிறகு ஆனுவல் ரிப்போர்ட்டையும் வந்து தாக்கல் பண்ணலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார் டாஸ்மாக் மேல. அது இருக்கலாங்க. அதாவதுங்க, அதை எல்லாமே நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? ஈடியா அல்லது வந்து மாநில அரசின் துறைகளா? மாநில அரசின் துறைகள் தான் எடுக்கணும். ஏன்னா ஈடி தான் நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னா மாநில அரசு துறைகள் எல்லாம் கலைச்சிடலாம். ஓகே. சூப்பர் போலீஸா செயல்பட முடியாதுல ஒரு அமைப்பு. ஓகே, ஓகே. இது அப்போ பிஎம்எல்ஏ ஆக்ட் எதுக்குள்ள நிறுத்தணுங்கிற ஒரு வரையறை இல்லாம போனதுதான் இதுக்கு காரணம். ஓகே. சரி, பிஎம்எல்ஏ ஆக்ட் தேவையா? நிச்சயமா தேவை. தேவை. என்ன காரணம்னா அப்பதான் ஆல் இந்தியா லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம பிடிக்க முடியும். என்னதான் நீங்க மாநில அரசு இருந்தாலும் இன்டர்நேஷனல் கிரைம் மாநில அரசு எப்படி தடுக்கும்? தடுக்க முடியாதுல்ல, அமைப்பு கிடையாதுல்ல. அப்ப அது தேவை. அப்ப எந்த இடத்துல குற்றச்சாட்டு வருது? பிஎம்எல்ஏ நீங்க வந்து அரசியல் எதிரிகள் மேல பயன்படுத்தும் போது குற்றச்சாட்டு வந்துருது, நம்பிக்கை போயிருது. யார் உண்மையிலே தப்பிக்கிறான்னு நினைக்கிறீங்க? இதுல சர்வதேச ஆயுத கடத்தல்காரர்கள், சர்வதேச போதைப் பொருள் மன்னர்கள் எல்லாம் தப்பிப்பாங்க. ஏன்னா இப்ப ஹைகோர்ட் தீர்ப்பு ஏதோ ஒண்ணு வரும், அதை எடுத்துட்டு அவன் வேற ஏதாவது ஒரு ஹைகோர்ட்ல காட்டுவான். ஓகே. பாருங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் இதுதாங்க கொடுத்துருக்கு அப்படின்னு ஹரியானால காட்டுவான், இல்ல பஞ்சாப்ல காட்டுவான். அப்போ உண்மையான ஒரு யாரை தண்டிக்கணுமோ அவன் வந்து தப்பிக்கிறான், தண்டிக்க வேண்டியவர்கள் தப்பிக்கிறார்கள். நீங்க தண்டனை கொடுக்கணும்னா அது நாங்களே கொடுக்க போறோம், ஏன்னா நாங்க அத்தனை எஃப்ஐஆர் போட்டு நடத்திட்டு இருக்கோம். இந்த வாதத்தோட பிரச்சனை என்னன்னா, அத்தனை எஃப்ஐஆர் போட்டீங்களே, எப்பதாங்க உங்க இதை முடிச்சீங்க? எப்பதான் நீங்க உங்க புலன் விசாரணையை முடிச்சீங்க? 40க்கு மேற்பட்ட எஃப்ஐஆர் இருக்குல்ல, அது நடப்பு ஆட்சியில ஒரு 7-8 எஃப்ஐஆர் தானே, மிச்சம் வந்து 30 எஃப்ஐஆருக்கு மேல வந்து போன ஆட்சி. ரைட்டு, எத்தனை வருஷமா நீங்க அதை நடத்திட்டு இருக்கீங்க? யாருக்கு வந்து எஃப்ஐஆர் மூலமா தண்டனை வாங்கி கொடுத்தீங்க, இல்ல யாரை விடுதலை பண்ணீங்கிற கேள்வி வருதுல்ல. அப்ப ஏன் வந்து திமுக அரசு இத்தனை எஃப்ஐஆர்களை நிலுவையில் வைத்தது?
இதெல்லாம் வந்து இனி திங்கட்கிழமைக்கு மேல இந்த வாதம் அடிபடும். ஓகே சார். சார் அண்ணாமலை சொல்லியிருக்காரு டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால், பூகேஷ் பாகல் அந்த லிஸ்ட்ல வந்து தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வருவாரு, ஏன்னா போடுவோம் அப்படிலாம் பேசுறாரு சார். லாஜிக்கலா சரியா? அப்படி பேசுனதுனால தாங்க இந்த குற்றச்சாட்டு எல்லாமே வந்துருச்சு. சரி, ஒரு அமைப்பு, அது மத்திய பிஜேபி கீழே இருக்கிற ஒரு அமைப்பு, அது மாதிரில பல விதமான சந்தேகம் நிழல்கள் படிந்து விட்டன. அப்ப வந்து அண்ணாமலை வந்து அதை எடுத்து பேசும்போது அண்ணாமலைக்கு முன்கூட்டியே ரிப்போர்ட் வந்துருச்சாங்கிற கேள்வி வந்துருது. இதுன்னு இல்ல, நம்ம இவரு செந்தில் பாலாஜியோட வழக்குலயும் இதே பிரச்சனை தான் வந்துச்சு. எஸ், ஆமா, செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாருன்னு சொன்னாரு ஒரு பிரஸ் மீட்ல, இதேதான் வந்துச்சு. அப்பனா அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணதுக்கு பிறகு பின்னாடியும் உள்நோக்கம் இருக்குன்னு ஆயிரும்ல. சரி, நீ எடுத்து வைக்கிற வாதம் என்ன? அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இருக்கிற குற்றச்சாட்டு இந்த நீதிமன்றத்துல முற்றிலும் நிரூபிக்கப்படலையே. எத்தனை வருஷம் எடுத்துக்குவீங்க அதை நிரூபிக்கிறதுக்கு? அப்போ எல்லாமே சத்தீஸ்கர்னா அப்ப அதுலயும் வந்து நீங்க விளையாடி இருக்கீங்கன்னு ஆயிருதுல்ல. அந்த மாதிரியான ஒரு உதாரணம் காட்டுறதே தவறு. ஓகே. அப்புறம் ரெண்டாவது, அது வந்து மதுபான கொள்கை, அது வேற. இது டாஸ்மாக் எல்லாம் காலங்காலமா இருக்கிற விஷயம். அது ஆச்சுங்க, ஒரு 15-20 வருஷம் ஆகி போச்சு. அப்ப இது வேற, அது வேற. அப்ப அனாலஜியோ இல்ல உதாரணமோ நீங்க காட்டும் போது இவ்வளவு சீரியஸ் மேட்டரை கொண்டு போய் அரசியலுக்குள்ள கொண்டு போய் அப்புறம் வந்து அது டாஸ்மாக் போராட்டம், முற்றுகை போராட்டம் அப்படின்னா அப்ப கமலாலயத்தை முற்றுகையிடலாம் 4 பேர் கிளம்புவாங்கல்ல. அப்ப எதை நோக்கி போகுது அரசியல்? நிஜமான குற்றவாளியை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல சும்மா அரசியல் குற்றச்சாட்டு மட்டும் சுமத்தினா போதும்னு நினைக்கிறீங்களா? டெல்லியில என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்களா சார்? ஒரு ஆட்சி மாற்றம் அது எப்படி நடக்கும்? டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு, அதாவது முதல்ல மணிஷ் சிசோடியால ஆரம்பிச்சு அது தொடர்ச்சியா தான் கடைசியா அரவிந்த் கெஜ்ரிவால். அப்பமும் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு தோத்து போயிருந்தாலும் அவருக்கும் பிஜேபி வென்ற பிஜேபிக்கு இடையில வாக்கு சதவீதம் எத்தனை டிஃபரன்ஸ்? 3-4. அது காங்கிரஸ் கட்சி பண்ண தப்புங்க. அவங்க சும்மா அவங்களுக்கு பலமே கிடையாது, பலம் இருக்கிறதா சொல்லி ஓட்டை பிரிச்சாங்க. கிட்டத்தட்ட 10-12 தொகுதி வந்து காங்கிரஸ் பிரிச்ச ஓட்டு தான். அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியே காங்கிரஸ் பிரிச்ச ஓட்டு தான். அரசியல் பிழை. பிஜேபி அரசை வீழ்த்த வேண்டும், இல்ல பிஜேபி டெல்லிக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா இவங்க தியாகம் பண்ணிருக்கணும். காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி வச்சிருக்கணும். இல்ல, நீங்க ஒருவேளை அது கூட சரியாதான் சொல்றீங்க. பிஜேபி ஆம் ஆத்மி கூட்டணின்னு சொல்லித்தான் மல்லிகார்ஜுன கார்கே வந்து குற்றம் சாட்டுறாரு. எப்படி நீங்க பஞ்சாப்ல வந்து விவசாயிகளை வந்து இப்படி விவசாயிகளை போராட்டத்தை நசுக்கிட்டீங்களா பாவிகளா? பிஜேபியும் ஆம் ஆத்மியும் கூட்டு அப்படின்னு காங்கிரஸ் இப்ப குற்றச்சாட்டு வைக்குது. சார், இந்த வழக்கு எப்படி போக சார்? 25ஆம் தேதி எப்படி சார் போக சார் வாய்ப்பு இருக்கு? என்ன நடக்கும் சார்? என்ன மாதிரி தாக்கல் பண்ணுவாங்க? இவங்க கேட்டிருக்கிற பல டாக்குமெண்ட் இடி கொடுக்காதுங்க. ஏன்னா ஒரு தடவை கொடுத்தா எல்லாரும் கொடுக்கணும். அப்படின்னா அவங்க நிவாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். தேதி வெள்ளி சனி ஞாயிறு ஒன்னும் வாய்ப்பு இல்ல. திங்கக்கிழமை வாய்தா தேதி. திங்கக்கிழமை காலையில சுப்ரீம் கோர்ட்ல ஓரலா வேணா மென்ஷன் பண்ணி ஓரலா இதுக்கு வந்து ஏதாவது ரிலீஃப் கேட்கலாம். அப்படி ஓரலா கேட்கலாம் அப்படின்னா திங்கக்கிழமை வந்து எங்களுக்கு இன்னும் எங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் அசஸ் பண்ண வேண்டியது இருக்கு, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்கலாம். இல்ல உண்மையிலே அப்பழுக்கற்ற முறையில ஈடி இருக்கா, இந்த அப்படி டாக்குமெண்ட் கோப்புகள் தூசி தட்டப்பட்டன கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லணும், வீரமா சொல்லணும். ஆனா இடி நடந்துக்கிற முறைய பார்த்தா அவ்வளவு வீரமா சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அங்க இருக்கிற ஆபீசர்ஸே என்னங்க இந்த அரசியலுக்குள்ள பூந்துட்டு நம்மளுக்கு ப்ரொஃபஷனலா நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு துறையிலையும் தொழில் ரீதியாகவும் படு சுத்தமாகவும் இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்க. அப்பழுக்கற்ற அதிகாரிகள் எல்லாம் நம்ம அரசே நடக்குது. அப்ப மேல இருந்த வாரியா 4-5 அதிகாரிகள் அரசுக்கு விசுவாசமா வாலாட்டிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் வாலாட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ பிராக்டிக்கலா ஹைகோர்ட் திங்கட்கிழமை எவ்வளவு கண்டிப்பாக நடந்து கொள்ள போகிறதுங்கிறத பொறுத்து இது மாறுபடும். ஓகே சார், ஓகே. ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த டாஸ்மார்க் இந்த ஆர்டர்ஸ் பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. பத்திரிகையாளர்களையும் தாண்டி உங்களுடைய சட்ட அறிவை ரொம்ப வெளிப்படையா வச்சு பேசியிருக்கீங்க. நேரம் குறித்து பேசியமைக்கு நன்றி ஷியாம் சார்.